ஓரெழுத்து சொற்களை அறிவோம். அவதானியங்கள். மா, மாவென்னா. மா என்று சொன்னால் குதிரை. குதிரையை நாங்கள் எவ்வளவு நாளும் குதிரை என்று தான் சொல்றோம். நாங்கள் இதுக்கு பரி என்றும் ஒரு பெயர் இருக்கு. ஆனா நாங்க ஒரு புதுச்சொல் படிக்க போறோம். மா, மாவென்னா. மா, டக் டக் சத்தம் போட்டுக்கொண்டு மா வந்தது என்று சொன்னால் குதிரை வந்தது என்றுதான் அர்த்தம். அடுத்தது பாருங்க, தீ. தீ என்று சொன்னா நெருப்பு. பாருங்க, விறகு அடுப்பு மூடி இருக்கு, நெருப்பு எரியுது பாருங்க. தீ, தீ என்று சொன்னால் நெருப்பு. தீப்பெட்டி என்று சொல்லுவோம். அப்ப இதுல தீ என்று சொன்னால் நெருப்பு. போ, பாருங்க, தம்பி ஒரு ஆள் போறார், ஸ்கூலுக்கு போறார். பாருங்க, போ. போ என்று சொன்னால் போ. மா குதிரை, தீ நெருப்பு, போ போ. நாவென்னா. நா, நா என்று சொன்னால் என்ன? நாக்கு. நா நாக்கு. நாக்க நா என்று சொல்லியும் சொல்லுவோம். யா ஹாவார் ஆயினும் நா ஹாக்க என்று சொல்லி சொல்லுவோம். பாருங்கள், கையென்னா. கையென்னா கை. கை எப்படி இருக்கு? கையை வேற என்ன சொல்றாங்க? கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எங்களோட கையுக்கு கை. கையென்னா கை என்ற ஒரு பெயர் இருக்கு. பை என்ன? பை. பை என்று சொல்லி நீங்க எதை கதைக்கிறீங்க? பேக். பேக் எப்படி இருக்கும்? புத்தக பை, கடைக்கு கொண்டு போற பை, எல்லா பைகளையுமே பை என்றுதான் கதைப்போம். மை என்ன? மை. பேன மை. பேனாவுக்கு விடுற மை, விடுகிற மைய மை என்று சொல்லி சொல்லுவோம். சரியோ? கண்ணுக்கும் மை விடுகிற நாங்கள். கண்ணுக்கும் மை அழகு என்று சொல்றோம் நாங்கள் எல்லோ. கண்ணுக்கு மை அழகு என்று. அப்ப மை. மை என்ன? மை. கை கை, பை பை, மை